என்ன யோசிச்சுட்டு இருக்காரு? எப்படியாவது இவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணுமே. சொல்லுங்க ரியா. என்ன சார், காலையிலேயே பயங்கரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, போன் ரிங் ஆன உடனே எடுத்துட்டீங்களே, அத வச்சுதான் சொன்னேன். ஆமாங்க, நம்ம பிசினஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? நானும் பிசினஸ் விஷயமா தான் கால் பண்ணேன். சொல்லுங்க ரியா. ஒன்னும் இல்ல சார், நாம இந்த பிசினஸ முடிச்சாதான் தனியா கடை வைக்க முடியும். ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், ஒரு மாடலை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணாதானே நம்ம பிசினஸ டெவலப் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆனா நீங்க இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இல்ல ரியா, நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க டிசைன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. நம்ம மாடலும் அதுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கணும்ல, அதான் இன்னும் கிடைக்கல. என்ன சார், நீங்க சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ் இருக்காங்க, நீங்க இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்க சார், நம்ம கடை ஓபன் பண்றதுக்கு நமக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு. அது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் அது மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். ஓனர் வேற எப்போ டெபாசிட் கட்டுறீங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு. சார், பிசினஸ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல குதிரை வேகத்துல ஓடணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குதிரையை விட வேகமா ஓடணும் சார். ஆனா நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஒரு நல்ல மாடலா செலக்ட் பண்ணுங்க சார். ஓகே ரியா, நான் சீக்கிரம் ரெடி பண்றேன். பாய். ரியா சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி போனா அப்புறம் தேடி அலையிறது கஷ்டமாயிடும். இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம மாடலுக்கு வெண்ணிலா கிட்டே பேசிடலாமா? என்ன மாமா? உன் புருஷனுக்கு பிசினஸ்ல ஏதோ ஹெல்ப் வேணுமா? அது என்னன்னு கேட்டு பண்ணி கொடுமா. என்னது ஹெல்ப்பா? என்ன ஏதாவது அமௌண்ட் வேணுமா? அது அத்தை கிட்ட தான் கேட்கணும். அது அவரே கேட்கலாமே. அண்ணா சொல்லுண்ணா. அது பணம்லாம் இல்லம்மா, அவனோட பிராண்டுக்கு நீ மாடல் ஆகணுமா. என்னது, ஒரு பிராண்டுக்கு நான் மாடலா? இந்த மூஞ்செல்லாம் ஒரு மாடலான்னு கேட்டாரு. அது அப்போ ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டான். நினைச்சு பண்ணி கொடுமா. சம்பந்தமே இல்லாம நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க. ஆனா யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவங்க இன்னும் வாயவே திறக்கலையே. ஏய் கேளுடா. என்ன முறைக்கிறாரு? இதெல்லாம் சரி வராது. பேசாம நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. டேய், உன் பிசினஸ்க்கு நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா முறைக்கிற? ரிக்வெஸ்ட் பண்ணி பாசமா கேளுடா. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிப்பாயா. ஏய், ஓவரா பண்ணாத. எனக்கு வேற வழி இல்லை. இதை நான் ஹெல்ப்பா தான் கேட்குறேன். ஓகேனா பண்ணு, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, இதுக்கு மேல விட்டா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஓகே ஓகே சமாளிப்போம். ஓகே, இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறீங்க, பண்ணி தரேன்.
ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. நாளையில இருந்து டேட்ஸ் வேற இல்ல. இருந்தாலும் ஆ, உங்களுக்காக பண்ணித்தரேன். எப்ப பண்ணணும்? இப்பவே பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். வெண்ணிலா, எப்படியாவது கேட்டுறேன். அவன் எப்படியும் அப்புறம் வேண்டாம் தான் சொல்லுவான். பாத்துக்கோ. ஓகே. அண்ணா, நான் ஷூட்டுக்கு ரெடி பண்றேன். நீ வெண்ணிலா கூட்டிட்டு வந்துடு. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? வருணும் வெண்ணிலாவும் இங்க என்ன பண்றாங்க? ஒன்றும் இல்லை, வருண் தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறான்ல, அதுக்காக வெண்ணிலாவை மாடலாக வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறான். சரிங்க, அதுக்கு என்னைய இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ ஷூட்க்கு அவன்கிட்ட பாவம் பெருசாக பட்ஜெட் இல்லை. நாம தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னால முடியாதுங்க. அவரு ஒய்ஃபை வச்சு அவரு போட்டோ ஷூட் பண்ண போறாரு. அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? பெருசாக ஒன்றும் இல்லை, நான் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறேன். நீ கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ ப்ளீஸ். மத்த வேலைனா எடுபடி வேலையா? என்னாலலாம் பண்ண முடியாது. இப்படி சொன்னால் எப்படி வான்மதி? வருண் ஏதோ தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனுக்கு நம்மளால ஆனதை பண்ணுவோம். அவன் அதில் சக்ஸஸ் ஆகிட்டா அது நமக்கு தானே சந்தோஷம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சரி பண்றேன். தேங்க்யூ. வாங்க. அண்ணி ரெடியா? டச்சப் முடிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணா ரெடி, போலாமா? ஒரு நிமிஷம்டா. வான்மதி, இந்த லைட்டை எப்படியே பிடிக்கணும். இதை இப்படி போட்டுக்கோ ப்ளீஸ். ஏதாவது போஸ் கொடு. அப்படி இல்ல வெண்ணிலா, வேற ஏதாவது. வேற இது இல்ல இல்ல, நான் சொல்லித்தரேன் இரு. அண்ணா ரெடியா? ஆ எடுங்க.